வெல்கம் டு 360 தமிழ். இப்ப நெட்வொர்க் அப்படின்ற ஒரு வெப் சீரிஸோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இது ஒரு பக்காவான கிரைம் த்ரில்லர் வெப் சீரிஸ்னு சொல்லலாம். இந்த வெப் சீரிஸ் தமிழ்லயும் இருக்கு. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஃபுல்லா பாருங்க. ஏற்கனவே 5 எபிசோட சேர்த்து நம்ம பார்ட் 1 வீடியோவா போட்டிருக்கோம். அந்த பார்ட் 1 வீடியோவை பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும், இல்லைனா ஒண்ணுமே புரியாது. நான் லிங்கை கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. ஏற்கனவே ஃபர்ஸ்ட் பார்ட்டை பார்த்துட்டேன்ப்பா, செகண்ட் பார்ட் பார்க்கறதுக்காக தான் வந்திருக்கேன்னு சொன்னீங்கன்னா கண்டினியூ பண்ணி பாருங்க. ஆக்சுவலா ஒரு 4 பேரோட வாழ்க்கையில போன்னால சில பிரச்சனை ஏற்பட்டிருக்கும். எப்ப பாரு போன் யூஸ் பண்றதுனால அந்த பிரச்சனை ஏற்பட்டிருக்கும். அதெல்லாம் ஓவர் கம் பண்ணி அவங்க வெளியே வந்தாங்களா இல்லையான்னு சொல்றதுதான் இந்த சீரிஸோட கதையா இருக்கும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போயிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்தவங்க இப்ப கண்டினியூ பண்ணுங்க. எக்ஸ்பிளனேஷன் குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இந்த எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததுன்னா ஐப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதுவும் பண்ணுங்க. அப்பதான் உங்களை மாதிரி பாக்குற நிறைய பேர்கிட்ட இந்த வீடியோ கொண்டு போய் காட்டும், எனக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். மேற்கொண்டு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். அர்ஜுன் இருக்காரு பாத்தீங்களா, அப்பா எந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்காருன்னு தேடி போயிட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து போலீஸ் ஒரு இடத்துல புடிச்சிடுறாங்க. ஏண்டா யாரும் வெளியே வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, நீ எதுக்காகடா வெளியே வந்திருக்க அப்படின்ற மாதிரிலாம் லாக் பண்ணிட்டு இருக்காங்க. இவருமே அப்பாக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, எங்க இருக்காருன்னு தெரியல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இவருக்கு ரூட்டும் சரியா தெரியல, ரூட்டை கேட்டா தப்பு தப்பா சொல்லிட்டு இருக்காரு. அதனால போலீஸுங்க இவரை லாக் பண்ணிட்டு இருக்காங்க. சரி இவன் கதை விடுறான் அப்படின்ற மாதிரிலாம் கான்ஸ்டபிள் இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்லிட்டாரு. இன்ஸ்பெக்டருமே என்ன நடந்தது அப்படின்ற மாதிரிலாம் கேட்கறாரு. இந்த மாதிரி கால் வந்தது சார், ஆனா எங்க அப்பா இருக்காருன்னு தெரியலன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஒரு ஆக்சிடென்ட் நடந்தா கண்டிப்பா ஸ்டேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. இந்த ஸ்டேஷனுக்கு இன்ஃபர்மேஷன் போயிருக்கு, ஒருத்தருக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்கிறதா வேற ஒருத்தர் தான் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு, அவர் வீட்டுக்கு போய் செக் பண்ணுன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் கான்ஸ்டபிள் கூட இவர் அனுப்பி வைக்கிறாரு. இவருமே அந்த வீட்டுக்கு போலான்ற மாதிரி டிராவல் பண்றாரு. அப்படியே கட் பண்ணி நமக்கு திவ்யாவை காட்டுறாங்க. திவ்யா அந்த வீட்டை விட்டு தப்பிச்சு வெளியே வந்தாங்கல்ல, ராம்பாபு துரத்திட்டு வந்திருப்பான். இப்ப கோழிலாம் இருக்கிற ஒரு ஃபேக்டரிக்குள்ள இவங்க ஒளிஞ்சிருக்காங்க. வரவங்க அந்த குழந்தையும் தூக்கிட்டு வந்திருப்பாங்க. இப்ப எங்க போனா அப்படின்ற மாதிரி ராம்பாபு ஒவ்வொரு இடமா தேடிட்டு இருக்காரு. இந்த சமயம் அந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்காங்கல்ல, வீட்டுக்கு குடிக்க வந்த எல்லாரையும் இங்க இருந்து அனுப்பி வச்சிடுறாங்க. உள்ள வந்து பார்த்தா இவங்க 3 பேருமே மிஸ் ஆகுறது தெரியுது. ஐயோ குழந்தை வேற மிஸ் ஆகுது அப்படின்ற மாதிரி தேடுறதுக்காக வெளியே வந்துட்டு இருக்காங்க. இப்ப திவ்யா பக்கத்துல இருக்க அந்த குழந்தை அழ ஆரம்பிச்சிருது. அந்த சவுண்ட் கேட்டு ராம்பாபு இருக்கான்ல, விடக்கூடாது அப்படின்ற மாதிரி துரத்த ஆரம்பிக்கிறான். இவங்களுமே தப்பிச்சு ஓடிட்டு இருக்காங்க. துரத்திட்டு வந்த ராம்பாபு இருக்கான்ல, பொத்துன்னு கீழே விழுந்துடுறான். அதை கவனிக்காம இவங்க பாட்டுக்கு ஓடி வந்துடுறாங்க. ஒரு ஸ்டேஜ்ல ஹஸ்பண்டையும் ஒய்ஃபையும் பாத்துடுறாங்க. என்னாச்சு ஏதாச்சுன்ற மாதிரி ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கேக்குறாங்க. அவன் தப்புச்சிட்டான், என்ன துரத்துனா, அதனால தான் ஓடி போயிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. நம்ம 3 பேர் மேலயும் அவன் கோவத்துல இருக்க வாய்ப்பு இருக்கு, அவனை எப்படியாவது பிடிக்கணும்ன்ற மாதிரி இவங்க 3 பேருமே யோசிக்கிறாங்க. இப்ப ஆளாளுக்கு ஒவ்வொரு பொருளை எடுத்துக்கிறாங்க. அவனை தேடி வந்துட்டு இருக்காங்க. அவன் பார்த்தா ஒரு இடத்துல கீழே விழுந்து கிடக்குறான். எழுப்பலான்னு பார்த்தா அசைவே இல்லாம இருக்கான். இவங்களை துரத்திட்டு வரும்போது தடிக்கு ஒரு கல்லு மேல இடிச்சிருப்பான். அப்படி இடிச்சதுல அவன் இறந்து போயிருக்கான் போல. இது இறந்து போயிட்டானா அப்படின்ற மாதிரி திவ்யா ஷாக் ஆகுறாங்க. கிரணை பொறுத்த வரைக்கும் அந்த பையனை நான் தேடி பாக்குறேன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. இப்ப அந்த பையன் இல்லாம வீட்டுக்கு வந்திருக்காருல, என்னாச்சு ஏதாச்சு அப்படின்ற மாதிரி அந்த சொந்தக்காரர் பயங்கரமா ஃபீல் பண்றாரு. நான் தேடி பார்த்தேன் கிடைக்கல, நீ கவலைப்படாத, எப்படியாவது கண்டுபிடிச்சிடறன்ற மாதிரிலாம் கிரண் சொல்லிட்டு இருக்காரு. அப்ப இந்த அப்பா இருக்காரு பாத்தீங்களா, வீட்டுக்குள்ள போய் காசெல்லாம் எடுத்துட்டு வராரு. இந்த காசை வச்சு ஏதாவது பண்ண முடியுமா பாருன்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. நீ காசு எடுத்து முதல்ல உள்ள வையே, நான் எப்படியாவது உன்னோட பையனை கண்டுபிடிச்சு கூட்டு வந்துடுறேன், நீங்க தேவையில்லாம வீட்டை விட்டு வெளியே வராதீங்கன்னு சொல்லிட்டாரு. ஊரடங்கு டைம்ல மாட்டிக்க கூடாதுன்றதுக்காக இப்படி சொல்றாரு. இப்ப கிரணுக்கு தப்பு பண்ணிட்டோன்ற மாதிரி ஒரு கில்ட் இருக்கு. இப்ப ஒய்ஃபை பாக்குறதுக்காக வீட்டுக்கு வராரு. ஒய்ஃபு கிட்ட சண்டை போட்டு தானே கிளம்பி போனாரு. இந்த நேரத்துல நான் உங்ககிட்ட சண்டையே போட்டுக்க கூடாது, என்ன மன்னிச்சிரு, நீ சாப்பிட்டியான்னு கேக்குறாரு. அவங்க இல்லன்னு சொல்றாங்க. இரு நான் சாப்பாடு ஊட்டி விடுறேன் அப்படின்ற மாதிரி இவர் ஊட்டிலாம் விட்டுட்டு இருக்காரு. திடீர்னு உனக்கு என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி இவங்க கேட்குறாங்க. இதுக்கப்புறம் நான் உன்னை கஷ்டப்படுத்த மாட்டேன், எக்காரணத்தை கொண்டு இதுக்கப்புறம் சீட்டாட்டம் நான் விளையாட மாட்டேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. நீ விளையாடாம இருந்தா எனக்கு போதும்ன்ற மாதிரி ஒய்ஃபும் சொல்றாங்க. இவருமே அந்த பையனை மட்டும் எப்படியாவது கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் ப்ராப்ளம் என்ன வந்தாலும் பாத்துக்கலான்ற மாதிரி யோசிக்கிறாரு. இப்போ ஒய்ஃபு கிட்ட பேசிட்டு இங்க இருந்து கிளம்புறாரு. அப்பாவை பார்த்து கம்ப்ளைண்ட் பண்ண நபரோட பேரு சிம்மா அப்படின்றது. அந்த சிம்மாவோட வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஆனா சிம்மா வீட்டுல இல்லைன்னு தெரிய வருது. அந்த கான்ஸ்டபிள் எனக்கு வேலை இருக்குப்பா, நீ பாத்துக்கோ அப்படின்ற மாதிரி இங்க இருந்து கிளம்பி போயிடுறாரு. இவரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அந்த சிம்மாவை பாக்குறதுக்கு நிறைய ரவுடிங்லாம் வந்துட்டு இருக்காங்க. என்ன ரவுடிங்லாம் வராங்க அப்படின்ற மாதிரி இவருமே பயந்துட்டு இருக்காரு. இப்ப ரவுடிங்ல நீ யாரா, அந்த சிம்மாவோட சொந்தக்காரனா அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. இல்லன்ற மாதிரி இவருமே இந்த இடத்துல சமாளிச்சிட்டு இருக்காரு. இப்ப நமக்கு ஹாஸ்பிட்டல்ல இருக்க விக்ரம காட்டுறாங்க. ஆக்சுவலா விக்ரம்க்கு ஒரு நபர் அட்வைஸ் பண்ணாரு பாத்தீங்களா, அதை தான் திரும்ப திரும்ப யோசிச்சுட்டு இருக்காரு. ஃபேமிலியை பாத்துக்கோ, அதுக்கப்புறம் இந்த கரியர்ல கான்சென்ட்ரேட் பண்ணு, இவங்கள மாதிரி ஆளுங்களை நம்பி ஏமாறத அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாரு. இதை தாண்டி கூட இருந்த 2 பேர் வேற ரொம்ப மோசமா பேசினாங்கல்ல, அதை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டாரு. அந்த 2 பேருமே நமக்கு வேலை கிடைக்காது போல, இவன் இருந்தானா நமக்கு வேலை கிடைக்காது, இவனை ஏதாவது பண்ணணும், இன்னைக்கு அவனோட டியூட்டி தானே, அவன் காயப்பட்டு படுத்திருக்கான், அதனால அவன் டியூட்டி சரியா பண்ணலன்னு கெட்ட பேர் வரும், நம்ம அந்த இடத்துக்கு போக வேணான்ற மாதிரி யோசிக்கிறாங்க.
இந்த இடத்துல நிறைய பேஷண்ட்டுக்கு முடியாம இருக்கு. பேஷண்டோட சொந்தக்காரங்க வார்ட் பாயை கூப்பிடலான்னு பார்த்தா இவங்க வரமாட்டோம், அங்க இருக்கானே அவனுக்கு தான் இன்னைக்கு டியூட்டி, அவன் கிட்ட கேளுங்கன்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்ப விக்ரம் இருக்கார்ல, படுத்துக்கிட்டே சில விஷயங்களை பண்ணுங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்களுமே அவர் சொல்ற எல்லா விஷயத்தையும் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப படுத்துக்கிட்டே இங்க இருக்க எல்லாரையும் இவர் சமாளிச்சிட்டு இருக்காரு. இந்த அர்ஜுன் பதட்டமா இருக்கிறத பக்கத்து வீட்டுக்காரர் பாக்குறாரு. இங்க வாப்பான்ற மாதிரி கூப்பிட்டு பேச ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா சிம்மாவை பத்தி இவர் சொல்லும் போது தான் தெரிய வருது, அந்த சிம்மாவை பொறுத்த வரைக்கும் ஆக்டிவிஸ்டா இருப்பாரு. ஆக்டிவிஸ்ட் அப்படின்றதுனால அவருக்கு எதிரிங்க நிறைய பேர் இருப்பாங்க. உன் அப்பாக்கு அவர் தான் ஹெல்ப் பண்ணிருக்காருன்னு நினைக்கிறல்ல, அவர் இங்க இல்ல, இன்னைக்கு வருவார்னு எனக்கு தோணல. அவர் மனசுக்கு கஷ்டமா இருந்தா ஒரு கோயிலுக்கு போவாரு, அந்த கோயிலுக்கு வேணா போய் செக் பண்ணி பாருப்பா, அங்க வந்தார்னா அப்பாவை பத்தி விசாரிச்சுக்கோ அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. சரின்ற மாதிரி இவரும் ஏத்துக்கிட்டு இந்த இடத்தை விட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. கிரண் யாரை தேடிட்டு இருக்காருன்னு இப்பதான் தெரிய வருது. கிரணை பொறுத்த வரைக்கும் அர்ஜுனை தான் தேடிட்டு இருக்காரு. சார் அர்ஜுன் சார் வந்துட்டாரா, நான் பார்க்கணும்ன்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. ரெக்கார்டு இல்லாம விட முடியாதுன்ற மாதிரி இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப பார்த்தா அர்ஜுன் இந்த இடத்தை கிராஸ் பண்ணி போறாரு. போறதுதான் அர்ஜுன்ன்ற மாதிரி சொல்றாங்க. அர்ஜுன் சார் நில்லுங்க, அர்ஜுன் சார் நில்லுங்கன்ற மாதிரி இவர் பின்னாடியே ஓடி வந்துட்டு இருக்காரு. ஒரு ஸ்டேஜ்ல அர்ஜுன்மே வண்டியை நிறுத்துறாரு. இங்கதான் 60 எபிசோட முடிக்கிறாங்க. இப்ப கிரண் இருக்கார்ல, ஏன் எதுக்குன்னு கேட்காதீங்க, உங்களோட கார் எங்க இருக்குன்னு மட்டும் சொல்லுங்கன்ற மாதிரி கேட்கிறாரு. அர்ஜுன் இருக்கார்ல, ஒரு திருடங்க கிட்ட நான் மாட்டினேன், அவங்க கிட்ட தான் இப்ப கார் இருக்கு, அவங்க கிட்ட இருந்து நான் தப்பிச்சு வந்துட்டேன்ற மாதிரிலாம் சொல்றாரு. ராம்பாபு இறந்து போயிட்டான்னு தெரிஞ்சோன்னா இவங்களும் பயந்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலா ஒரு நெட்வொர்க்குக்காக இவங்க வேலை பாக்குறாங்கல்ல, அவங்க எதனால இன்னும் வரலன்றது இவங்களுக்கு தெரியல. ராம்பாபு தான் அவங்க கூட அண்டர்ஸ்டாண்டிங்ல இருப்பான், எங்களுக்கு அவங்கள பத்தி தெரியாது அப்படின்ற மாதிரிலாம் இந்த கப்பல் சொல்றாங்க. வேற வழியே இல்ல, ராம்பாபு பாடியை நம்ம டிஸ்போஸ் பண்ணி தான் ஆகணும்ன்ற மாதிரி திவ்யா சொல்றாங்க. இப்ப ஆட்டோல வச்சு இவரோட பாடியை கொண்டு போலான்ற மாதிரி ஒரு மூட்டையில கட்டி பாடியை கொண்டு போக ஆரம்பிக்கிறாங்க. கிரணுக்கு அந்த கார் எங்க இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு, அந்த இடத்துக்கு தான் போயிட்டு இருக்காரு. அப்படி போற வழியில போலீஸுங்க இருக்காங்க, அதனால வண்டியை தள்ளிட்டு போற மாதிரி டிராமா பண்ணலான்ற மாதிரி இவர் தள்ளிட்டுலாம் போயிட்டு இருக்காரு. இந்த நேரத்துல நீ எதுக்கு வெளியே வந்தன்ற மாதிரிலாம் லாக் பண்ணிட்டு இருக்காங்க. ஒய்ஃபுக்கு உடம்பு முடியல சார், மாத்திரை வாங்குறதுக்காக தான் வந்தன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ஆனா போலீஸுங்க ஏத்துக்க மாட்டாங்க, அதெல்லாம் ஏத்துக்க முடியாதுன்னு சொல்றாங்க. இவர் காசெல்லாம் தரதுக்கு பாக்குறாரு. எதுக்கு காசு தர, அப்ப தப்பா ஏதோ ஒரு காரியம் பண்றதுக்காக தான் வந்திருக்க, நீ ஜீப்ல ஏறுன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இப்ப ஜீப்ல வச்சு இவரை கூட்டு போயிட்டு இருக்காங்க. இப்ப இவரும் எப்படியாவது தப்பிக்கணும்னு யோசிக்கிறாரு. சார் மருந்து கடை தாண்டிடுச்சு சார், நான் மருந்து மட்டும் வாங்கிட்டு வந்துடுறேன் சார், ப்ளீஸ் சார் நிறுத்துங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. நாங்க இங்கதான் இருப்போம், போய் மருந்தை வாங்குன்ற மாதிரி இவங்களுமே இறக்கி விடுறாங்க. ஆனா இவர் தான் தப்பிக்கணும்ல, வேகமா இங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறாரு. ஆனா துரத்திட்டு வந்து ஆளுங்க புடிச்சிடுறாங்க. எதுக்குடா தப்பிக்க பார்த்த, நீ பெருசா ஏதோ தப்பு பண்ற போலியே, நீ ஸ்டேஷனுக்கு வான்ற மாதிரிலாம் இவரை லாக் பண்ணி கூட்டு போயிட்டு இருக்காங்க. இப்ப திவ்யாவும் அந்த கப்புலாம் வரதை நமக்கு காட்டுறாங்க. இவங்க வர வழியில போலீஸ் செக்கிங்லாம் நடந்துட்டு இருக்கு. செக்கிங் இல்ல, ஒரு 2 போலீஸுங்க மட்டும் நின்னுட்டு இருக்காங்க. இப்ப அந்த 2 போலீஸையும் இவங்களை லாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அச்சச்சோ வண்டியை செக் பண்ணா பிரச்சனையாச்சு அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. ஏற்கனவே என்ன பேசணும்ன்ற மாதிரிலாம் இவங்க டிஸ்கஸ் பண்ணிருப்பாங்க. இவங்க 3 பேரும் சொந்தக்காரங்க, ஒரு வேலை விஷயமா வெளியூருக்கு போறதா இவங்க பேசி வச்சிருப்பாங்க. அதே காரணத்தை தான் இங்க இருக்க போலீஸ் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அந்த எஸ்ஐ இருக்கார்ல, எங்களுக்கு ஒரு இடத்துக்கு போனோம், விசாரணை பண்ணோம், எங்களையும் கூட்டு போங்கன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இல்ல எங்களுக்கு அவசரம், கூட்டு போக முடியாதுன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. ஓஹோ கூட்டு போக முடியாதா, இந்த நேரத்துல நீங்க வெளியே வந்திருக்க கூடாது, ஸ்டேஷனுக்கு போலான்ற மாதிரி சொல்றாரு. ஐயோ என்ன ஸ்டேஷன் சொல்றாரு, இவரு சொன்ன இடத்துக்கு இவரை கூட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. சரி சார் அந்த இடத்துல விட்டா போதும்ல, நாங்க அந்த இடத்துல விட்டுட்டே போறோம்ன்ற மாதிரி சொல்றாங்க. அவரை பொறுத்த வரைக்கும் விட்டா போதாது, அங்க ஒருத்தனை நாங்க பிடிக்கிறதுக்காக தான் போக போறோம், அங்க பிடிச்சதுக்கு அப்புறம் ஸ்டேஷன்ல விட்டுருங்க போதும்ன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. சரி வேற வழி இல்ல, நம்ம கூட்டு போலாம் அப்படின்ற மாதிரி இவங்களுமே வண்டியில ஏறுங்கன்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப ஸ்டேஷன்ல உட்காந்துட்டு இருக்க கிரண் இருக்கார்ல, சார் ஒரு பையனுக்கு ஆபத்து வரப்போகுது சார், நான் போனாதான் சார் காப்பாற்ற முடியும், ப்ளீஸ் சார் என்ன விட்டுருங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. முதல்ல ஒய்ஃபுக்குன்னு சொன்னேன், இப்ப பையனுக்குன்னு சொல்றேன், முதல்ல உட்கார்றா அப்படின்ற மாதிரி அதட்டி உட்கார வச்சிடுறாங்க. பக்கத்துல இருக்க திருடன் இருக்கான்ல, என்ன பிரச்சனை பிரதர் என்கிட்ட சொல்லுன்ற மாதிரிலாம் கேட்கறான். இவருமே எல்லாத்தையும் சொல்லலாம் அப்படின்ற மாதிரி தப்பு பண்ணிட்டேன், காசு தேவைன்றதுக்காக இந்த மாதிரி பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் நடந்த விஷயத்த சொல்லிட்டு இருக்காரு. அடப்பாவி இப்படியாடா பண்ண அப்படின்ற மாதிரி அந்த திருடன் சொல்றாரு. ஒன்னும் பிரச்சனை இல்ல, இப்போ ஒரு டைம் ஆயிடுச்சுன்னா எல்லாருமே சாப்பிடுறதுக்கு உள்ள போவாங்க, அந்த கேப்ல நீ இங்க இருந்து தப்பிச்சிரு அப்படின்ற மாதிரி சொல்றான். இவருமே அந்த டைம் வரட்டும் ஓடிடலான்ற மாதிரிலாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. கரெக்டா அந்த டைம் வருது. இப்ப எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமா உள்ள போயிட்டு இருக்காங்க. இதான் கேப்ன்ற மாதிரி கிரண் இங்க இருந்து ஓட பாக்குறாரு. அப்பன்னு பார்த்து ஒரு கான்ஸ்டபிள் மட்டும் இவரை பிடிச்சிருந்தாரு. எங்கடா ஓட பாக்குற அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. வேற வழியே இல்ல, இவரை தள்ளி விட்டு ஓடிதான் ஆகணும் அப்படின்ற மாதிரி இவரும் தள்ளி விட்டுட்டு வேகமா இங்க இருந்து தப்பிச்சு ஓடிடுறாரு. ஆட்டோல எஸ்ஐயும் அசிஸ்டன்ட்டும் ஏறின மாதிரி காமிச்சாங்கல்ல, அவங்க ஒருத்தனை பிடிக்கணும்ன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. எந்த வீட்டுக்கு கூட்டு வராங்கன்னா, இந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வேலை பாக்குறாங்கல்ல அந்த வீட்டுக்கு தான் கூட்டு வராங்க. இங்க எதுக்காக கூட்டு வந்திருக்காங்க, நம்மளதான் கண்டுபிடிச்சிட்டாங்களா அப்படின்ற மாதிரி ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் யோசிக்கிறாங்க. இல்ல இல்ல உங்களை கண்டுபிடிச்சிருந்தா அங்கேயே லாக் பண்ணிருப்பாங்க, அவங்க இந்த இடத்துல வேற யாரையோ தேடி வந்திருக்காங்கன்னு யோசிக்கிறாங்க. அப்ப தேடிட்டு இருக்கவங்க ராம்பாபு எங்கடா இருக்கன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. அப்ப ராம்பாபு தான் தேடி வந்திருக்காங்க அப்படின்றது உங்களுக்கு புரியுது.
இப்ப தேடிட்டு இருக்கவங்க இந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒரு இடத்துல இருப்பாங்கல்ல, அந்த வீட்டெல்லாம் டார்ச் லைட் அடிச்சு செக் பண்ணிட்டு இருக்காங்க. போட்டோவை பார்த்துட்டா பிரச்சனை அப்படின்ற மாதிரி ஹஸ்பண்டுக்கும் ஒய்ஃபுக்கும் பயம் வருது. அப்ப திவ்யா என்ன பண்றாங்கன்னா குழந்தை அழுவுற மாதிரி கிள்ளி விட்டுறாங்க. இப்ப குழந்தை சத்தம் போட்டு அழ ஆரம்பிக்குது. சார் குழந்தை அழுவுது சார், ப்ளீஸ் சார் வாங்க கிளம்பலாம் அப்படின்ற மாதிரிலாம் இந்த ஒய்ஃப் சொல்றாங்க. இவங்களுமே அவன் இருக்கிற மாதிரி தெரியல, அவன் வீட்டுக்கே நேரடியா போய் செக் பண்ணிடலாம், அவன் இங்க இருப்பான்னு சொன்னாங்க, அதனாலதான் இங்க வந்தோம், சரி அவன் வீட்டுக்கு வண்டியை விடுங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி போலான்ற மாதிரி இவங்களுமே வண்டி எடுக்கிறாங்க. கிரண் அந்த இடத்துக்கு வரும்போது ஆளுங்க எல்லாம் சீட் ஆடிட்டு இருக்காங்க. சரி காருக்குள்ள இருந்து அந்த பையனை மட்டும் தூக்கிட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. இப்ப கமுக்கமா வந்து கார் டிக்கே ஓபன் பண்றாரு. அப்பன்னு பார்த்தா ஆளுங்க வந்துடுறாங்க. வந்த ஆளுங்களுமே பின்னாடி ஒரு பையன் இருக்கிறத பார்த்து பயங்கரமா ஷாக்லாம் ஆயிட்டு இருக்காங்க. இங்கதான் 7வது எபிசோட முடிக்கிறாங்க. இந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வராங்கல்ல, ஒரு ஸ்பீட் பிரேக்கர்ல ஆட்டோ ஏறி இறங்குது. அப்ப மூட்டைக்குள்ள இருக்க அந்த ராம்பாபு முழிச்சிடுறான். ராம்பாபு இறந்து போயிருக்க மாட்டான், இறந்து போயிட்டான் இவங்க தான் நினைச்சு பேக்லாம் பண்ணிருப்பாங்க. இந்த விக்ரம் இருக்கார்ல, நைட்டு முழுக்க சூப்பரா வேலைலாம் பார்த்திருப்பாரு. எல்லாருமே அதனால காலையில இவருக்கு கட்டெல்லாம் போட்டு விடணும்னு யோசிக்கிறாங்க. காலையில வேலை பார்க்குற ஒரு அண்ணனும் வந்துடுறாரு. அதனால எல்லாருமே சேர்ந்த மாதிரி இவருக்கு கட்டெல்லாம் போட்டு விட்டுட்டு இருக்காங்க. இப்ப இவர் இருக்கார்ல, முதல்ல வேலை மூலியமா நம்ம லைஃபை செட்டில் பண்ணோம், தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணோம், அதுக்கப்புறம் நம்மளோட கரியரை நோக்கி நம்ம ஓடலான்ற மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. இவர் டியூட்டி பார்க்கணும்ல, அதுக்காக ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்றாரு. எதுக்காக ராம்பாபுன்ற நபரை தேடிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி இவங்க பேச்ச கொடுக்குறாங்க. எஸ்ஐ என்ன சொல்றாருன்னா, அந்த ராம்பாபு நிறைய இல்லீகல் வேலை எல்லாம் பாக்குறான், அவனை பிடிச்சி கதையை முடிக்கிறதுக்காக தான் தேடிட்டு இருக்கோன்ற மாதிரி சொல்றாரு. இது கதையை முடிக்க போறீங்களா அப்படின்ற மாதிரி ராம்பாபுவும் பயங்கரமா ஷாக் ஆயிட்டு இருக்கான். அதனால தான் மூட்டையில இருந்து தப்பிக்கிறதுக்கு ட்ரை பண்ண மாட்டான், அமைதியா உட்காந்துட்டு வரான். இப்ப ராம்பாபுவோட வீட்டுக்கிட்ட வந்துடுறாங்க. வீட்டுல அவன் இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி செக் பண்றதுக்காக உள்ள போறாங்க. அவன் கதையை ஏற்கனவே நம்ம முடிச்சிட்டோன்றது தெரிஞ்சா என்ன ஆகும்னு தெரியலையே, நம்ம உசாரா இருக்கணும் அப்படின்ற மாதிரி இவங்க 3 பேருமே பேசிட்டு இருக்காங்க. இப்ப போன போலீஸுங்க இருக்காங்கல்ல, செக் பண்ணி அவன் கிடைக்கலன்ற மாதிரி திரும்பி இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. வேற எங்கேயாவது தேடி பார்க்கலாம், ஆட்டோவை எடுங்கன்ற மாதிரிலாம் ஆட்டோவை எடுக்க வைக்கிறாங்க. இப்படி இவங்க வந்துட்டு இருக்கும் போது ஒரு பெரியவர் இருக்காருல்ல, டே ராம்பாபு நில்லுடா நில்லுடான்ற மாதிரி ஆட்டோக்கு பக்கத்துல வந்துட்டு இருக்காரு. ஏன்னா இதுவே ராம்பாபுவோட ஆட்டோவா இருக்கும். சவுண்டை வச்சு அந்த பெரியவர் கண்டுபிடிச்சிருப்பாரு. உண்மையில அவருக்கு கண் பார்வை தெரியாது. டே ராம்பாபு எங்கடா போன அப்படின்ற மாதிரிலாம் மேல கைய வைக்கிறாரு. இங்க ஹஸ்பண்ட் தானே இருக்காரு, நீ யாரா, ராம்பாபு எங்கன்ற மாதிரிலாம் ஹஸ்பண்ட் கிட்ட கேக்குறாரு. இதெல்லாம் பாக்குற எஸ்ஐக்கு டவுட் வந்துருது. அப்ப இது உன்னோட ஆட்டோ இல்லையா, திருட்டு ஆட்டோவா அப்படின்ற மாதிரிலாம் கோவப்பட்டு இருக்காரு. அதுக்கு இந்த ஹஸ்பண்ட் இருக்காருல, சரி இந்த பெரியவர் தான் உளறிட்டு இருக்காரு, இது என்னோட ஆட்டோ தான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. அப்ப இந்த பெரியவரோட பையன் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அந்த பையன் ராம்பாபுக்கு க்ளோஸ் போல. அந்த பையன் கிட்ட விசாரிக்கலாம், இது ராம்பாபுவோட ஆட்டோவான்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. சார் பார்க்க அந்த மாதிரி தான் இருக்கு, ஆனா இது ராம்பாபுவோட ஆட்டோ இல்ல சார் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிடுறான். என்னோட அப்பா சொல்றதெல்லாம் பெருசா எடுத்துக்காதீங்க, கட்டில்ல கைய வைக்கிறேன்னு என்னோட ஒய்ஃப் இடுப்புல கைய வச்சிட்டாரு, அதனால தான் வெளியே உட்கார வச்சேன், இப்ப உங்ககிட்ட வந்து கெலாட்டா பண்ணிட்டு இருக்காரு, இவர் சொல்றதெல்லாம் பெருசா கண்டுக்காதீங்க சார் அப்படின்ற மாதிரி அந்த பையன் அப்பாவை கூட்டிட்டு போயிடுறான். அதுக்குள்ள எங்களை சந்தேகப்பட்டுட்டீங்கல்ல, உங்களுக்கு போய் லிஃப்ட் கொடுத்தோம் பாருங்க, இதுக்கப்புறம் லிஃப்ட் எல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி இவங்களுமே ஆட்டோ எடுத்துட்டு இங்க இருந்து கிளம்புறாங்க. இப்ப எஸ்ஐயும் அவசரப்பட்டுட்டோமோ அப்படின்ற மாதிரிலாம் நின்னுட்டு இருக்காரு. இப்ப திவ்யா இருக்காங்கல்ல, அவங்களையும் நம்ம கூட்டு போலான்ற மாதிரி சொல்றாங்க. எதுக்குன்ற மாதிரி ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் கேக்குறாங்க. அவங்களுக்கு ஒரு பாடியை டிஸ்போஸ் பண்றது எப்படின்றது தெரியும், அவங்க கிட்ட பேசி நம்ம தெரிஞ்சுக்கலாம், அதுக்காகவாது அவங்க நம்ம கூட வரணும், அவங்க கூட இருக்கிறதும் நமக்கு சேஃப் தான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அதனால இவங்களே சமாதானப்படுத்துற மாதிரி வந்துடுறாங்க. நீங்க மாமாவை சந்தேகப்பட்டு பேசிட்டீங்கல்ல, அதனால தான் மாமா கோச்சுக்கிட்டாரு, இப்ப அவர் சமாதானம் ஆயிட்டார் சார், வந்து ஆட்டோல ஏறுங்கன்ற மாதிரி திவ்யா சொல்றாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணி அர்ஜுனை காட்டுறாங்க. சிம்ம கோயிலுக்கு போயிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி பக்கத்து வீட்டுக்காரர் சொல்லியிருப்பாரு. அதனால கோயிலுக்கு தான் இவர் வந்து வெயிட் பண்ணிட்டாரு. அந்த இடத்துல எதர்ச்சியா அம்மாவை பாக்குறாரு. நீங்க எதுக்குமா இந்த நேரத்துல கோயிலுக்கு எல்லாம் வந்தீங்கன்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காரு. சரி அப்பா வீட்டுல ஓகேவா தானே இருக்காருன்னு அம்மா கேக்குறாங்க. இவர் அம்மாக்கு அதெல்லாம் தெரிய வேணான்றதுக்காக ஓகேவா தான் இருக்காருன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. நீங்க முதல்ல கிளம்புங்க அப்படின்ற மாதிரி சித்தி ஃபேமிலி கூட அனுப்பி வச்சிடுறாரு. இப்பதான் ஒருத்தர் கோயிலுக்கு வந்து இறங்குறாரு. அவரை பார்த்து எல்லாருமே சிம்மான்ற மாதிரி கூப்பிடுறாங்க. அதை கவனிச்ச இவர் இருக்காருல, சார் நீங்க தான் சிம்மாவா, என்னோட அப்பாக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு, நீங்க தான் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தீங்களான்னு கேக்குறாரு. ஆமாப்பா நான் தான் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தேன், இந்த ஹாஸ்பிட்டல்ல தான் சேர்த்தேன்ற மாதிரி டீட்டெயில கொடுக்குறாரு. அந்த ஹாஸ்பிட்டலுக்கு எப்படி போனோம்னு அர்ஜுனுக்கு தெரிய மாட்டேங்குது. சார் வழியை மட்டும் சொல்லுங்க அப்படின்ற மாதிரி வழியெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு வேகமா இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இப்ப இந்த சைடு விக்ரம பொறுப்பா வேலை பார்த்துட்டு இருக்காரு. அப்போ ஒரு பொண்ணு இந்த இடத்துக்கு வராங்க. நான் தான் உங்க கூட சாட் பண்ண பொண்ணு, உங்களை நம்பி வீட்டை விட்டு ஓடி வந்துட்டேன்ற மாதிரி சொல்றாங்க. இது நான் சாட் பண்ணனா, நான்லாம் சாட் பண்ணலன்னு சொல்றாரு. அவங்க சாட் எல்லாம் எடுத்து காட்டுறாங்க. என் பேரை யூஸ் பண்ணி வேற ஒருத்தன் பேசியிருக்காங்க, எனக்கும் இதுக்கும் சம்பந்தம் கிடையாதுன்னு சொல்றாரு. இதை கேட்கிற இந்த பொண்ணு பயங்கரமா ஃபீல் பண்றாங்க. என்ன ஏமாத்த பாக்குறீங்களா, அப்படி சொல்லாதீங்கன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. நான் உண்மையை தான் சொல்றேன்ற மாதிரி இவர் சொல்றாரு. நீங்க கிளம்புங்கன்ற மாதிரியும் சொல்றாரு. திரும்பி வீட்டுக்கு போனா பிரச்சனை வரும்
வரும்ல, பயத்துல இவங்க என்ன பண்றாங்கன்னா கையை கட் பண்ணிடுறாங்க. ஏங்க இப்படி பண்ணீங்க அப்படின்ற மாதிரி இவரும் ஷாக் ஆகுறாரு. இப்ப அவங்களுக்கான ட்ரீட்மெண்ட் எல்லாம் தந்து உட்கார வச்சிருந்தாரு. நைட்டு முழுக்க இங்கேயே இருங்க, காலையில நான் அனுப்பி வைக்கிறேன்ற மாதிரிலாம் சொல்றாரு. இங்க பிரெக்னன்சிக்காக ஒரு லேடி வந்திருப்பாங்க. அந்த லேடியோட பர்த்டேவா இருக்கும். அதை செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இங்க இருக்க எல்லா பேஷண்ட்டும் சேர்ந்த மாதிரி செலிப்ரேட்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இவரும் கூட இருந்து அந்த விஷயத்தெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. அப்ப இவரை பிடிக்காத அந்த 2 பேர் இருக்காங்கல்ல, என்ன அவங்க எல்லாருமே ஜாலியா இருக்காங்க, அவன் சொதப்புவான்னு பார்த்தா சூப்பரா ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கானே, அவன் சூப்பரா ஹேண்டில் பண்ணா நமக்கு தான் பிரச்சனை, நம்ம வேற ஏதாவது வேலை பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. ஆக்சுவலா உள்ள ஃப்ரூட்ஸ்லாம் தருவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு குழந்தைக்கு தர ஃப்ரூட்ஸ்ல இவங்க எதையோ கலந்துடுறாங்க. அந்த குழந்தையும் அந்த ஃப்ரூட் எல்லாம் சாப்பிட்டுருக்கோம். சாப்பிட்ட கொஞ்ச நேரத்துல அந்த குழந்தைக்கு உடம்பு முடியாம போயிருது. அந்த குழந்தை மயங்கி கீழே விழுந்துருது. என்னாச்சு ஏதாச்சு அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. நம்ம டாக்டர் கிட்ட காட்ட போலாம் வாங்கன்ற மாதிரி இவர் இருக்கார்ல, அந்த குழந்தைய தூக்கிட்டு வேகமா இங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறாரு. இங்கதான் நமக்கு 8th எபிசோட முடிக்கிறாங்க. இப்ப கிரணும் அந்த பையனை வெளியே எடுக்கலான்ற மாதிரி யோசிக்கிறாரு. ஆனா அங்க இருக்க ஆளுங்க விட மாட்டோன்ற மாதிரி சொல்றாங்க. எங்களுக்கு காசு தா, அப்பதான் எடுக்க விடுவோன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இந்த பையனோட பேரண்ட்ஸ் கிட்ட காசு இருக்கு, நீங்க பையனை விடுங்க, நான் காசை கூட வாங்கி தந்துடுறேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதெல்லாம் நாங்க நம்ப மாட்டோம், நாங்களும் அவன் கூட வரோம், காசை வாங்கினதுக்கு அப்புறம் இந்த பையனை விடுறோன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. எங்க முதல்ல வெளியே எடுக்கணும், இல்லனா இந்த பையனுக்கு பிரச்சனைன்னு சொல்லிட்டாரு. அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை, நீ எங்களை கூட்டிட்டு போ, அந்த பேரண்ட்ஸை பார்த்ததுக்கு அப்புறம் தான் பையனை வெளியே எடுப்போம், காசை வாங்கிட்டு தான் வெளியே எடுப்போம் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சொல்றாங்க. வேற வழி இல்லாம இவருமே இவங்க கூட சேர்ந்த மாதிரி கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இப்ப அர்ஜுன் இருக்காரு பாத்தீங்களா, அந்த ஹாஸ்பிட்டலை நோக்கி போயிட்டு இருக்காரு. போற வழியை பார்க்கும்போது இவருக்கு சின்ன வயசுல நடந்த விஷயம்லாம் ஞாபகம் வருது. ஏன்னா சின்ன வயசுல இந்த ஏரியால தான் இவங்க இருந்திருப்பாங்க. அப்பா கூட சேர்ந்து பைக்ல போனதெல்லாம் இவருக்கு ஞாபகம் வருது. இதை தாண்டி மீரான்னு ஒருத்தங்க இவரை லவ் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அந்த மீராவும் இவரும் சின்ன வயசுல செம்ம க்ளோஸா இருப்பாங்க. அந்த டைம்ல மீராவோட ஃபேஸை பார்த்து பேசுவாரு, நிறைய அவங்க கூட டைம் எல்லாம் ஸ்பெண்ட் பண்ணுவாரு. என்னைக்கு இந்த டெக்னாலஜி வந்ததோ அப்பத்துல இருந்து மெசேஜ் மூலியமா தான் அவங்க கிட்ட பேசிக்கிட்டே இருப்பாரு, நேர்ல அவங்க கிட்ட பேசவே மாட்டாரு. அதை நினைச்சுதான் மீராவும் ஃபீல் பண்ணிருப்பாங்க. இப்ப அதெல்லாம் யோசிச்சு பார்த்து இவருமே இந்த இடத்துல பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம மீரா கூட டைம் ஸ்பெண்டே பண்ணல, அதே மாதிரி பேரண்ட்ஸ் கூட டைம் ஸ்பெண்டே பண்ணல, எப்ப பாரு போனு தான் சுத்திட்டு இருந்திருக்கோம், அது எவ்வளவு பெரிய தப்பு அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுக்கிட்டே இவரும் ஃபீல் பண்ணிட்டு வண்டியை ஓட்டிட்டு இருக்காரு. விக்ரம் குழந்தைய தூக்கிட்டு ஓடி வந்த மாதிரி காமிச்சாங்கல்ல, அப்படி ஓடி வர இடத்துல கதவு சாத்தி இருக்கு. கண்டிப்பா அவனுங்க 2 பேர் தான் இந்த வேலையை பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. வேற ஒரு வழி இருக்கும், அந்த வழியா போலாம் அப்படின்ற மாதிரி வேகமா அந்த வழியா குழந்தைய தூக்கிட்டு வந்துட்டு இருக்காரு. அங்க பார்த்தா டாக்டர் இல்ல, நான் டாக்டரை கூட்டு வரேன் அப்படின்ற மாதிரி டாக்டரை தேடி அலைய ஆரம்பிக்கிறாரு. அந்த பையனுக்கு செட் பண்ண ஆக்சிஜன் ரொம்ப கம்மியா இருக்கு, சொன்னாலும் இவனுங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க. இவங்களை எப்படியாவது ஏமாத்தி தான் அந்த பையனை காப்பாத்தணும் அப்படின்ற மாதிரி கிரண் யோசிக்கிறாரு. கிரண் அர்ஜென்ட்டா எனக்கு பாத்ரூம் வருது, ப்ளீஸ் என்ன போக விடுங்கன்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. அந்த ரவுடி இருக்காருல, 2 பேர் கூட போங்கடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்க எல்லாரையும் தனித்தனியா பிரிக்கணும்ன்ற மாதிரி இவர் கணக்கு பண்றாரு. அதுல ஒருத்தனை பேசியே கரெக்ட் பண்றாரு. வேற ஒரு ரவுடி இருக்கான், அவன் கிட்ட இருந்தா நிறைய காசு கிடைக்கும்ன்ற மாதிரிலாம் அவனை ஏத்தி விட்டுட்டு இருக்காரு. இப்ப 3 பேருமே சேர்ந்த மாதிரி ஒன் பாத்ரூம் போறதுக்காக வராங்க. அந்த இடத்துல ஒரு குளம் இருக்கும். இவர் என்ன பண்றாருன்னா போயிட்டு இருக்க ஒருத்தனை சட்டுன்னு தள்ளி விடுறாரு. அவன் குளத்துக்குள்ள தடுமாறி விழுந்துட்டான்ற மாதிரி ஏமாத்திட்டு இருக்காரு. அவன் ஏறி வந்துப்பான், நம்ம கிளம்பலான்ற மாதிரிலாம் பாஸ் சொல்றாரு. இந்த மாதிரி ஒருத்தங்கிட்டயா நீ வேலை பார்க்க போற அப்படின்ற மாதிரி இவர் கேக்குறாரு. நீங்க சொல்றதும் சரிதான், அந்த ரவுடி கிட்ட எனக்கு சேர்த்து விட்டுருங்க, அந்த ரவுடி நிறைய காசு தருவாரா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டு வச்சுக்கிறான். இந்த எஸ்ஐ எதுக்காக ராம்பாபுவை தேடிட்டு இருக்காருன்றது அசிஸ்டன்ட்டுக்கு கூட தெரியாது. அந்த அசிஸ்டன்ட்டும் எதுக்கு சார் தேடிட்டு இருக்கீங்க, சொல்லுங்க சொல்லுங்கன்ற மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்காரு. சார் சொல்லுங்க சார், பேசாமையே இருந்தா எங்களுக்கும் போர் அடிக்குதுன்ற மாதிரி இவங்களும் ஏத்தி விடுறாங்க. ஒரு ஸ்டேஜ்ல எஸ்ஐ இருக்கார்ல, எதுக்காகன்ற காரணத்தை சொல்ல ஆரம்பிக்கிறது. அந்த ராம்பாபுவை பொறுத்த வரைக்கும் டிராபிக்கிங் கும்பலுக்காக வேலை பார்த்துட்டு இருக்கான். அவனுக்கு மீடியமா சில ஆட்கள் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அதாவது கொஞ்ச நேரம் ஒரு பொண்ணை கடத்தி ஒரு இடத்துல வச்சிருப்பாங்க, அதுக்கப்புறம் ராம்பாபு கை மாத்தி விட்டுருவான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. எப்படி இதெல்லாம் தெரியும் அப்படின்ற மாதிரி இந்த அசிஸ்டன்ட் கேட்கிறாரு. ராம்பாபு யார்கிட்ட தருவானோ அவங்களே மாட்டிக்கிட்டாங்க, ஆனா மாட்டினவங்க நம்ம மேல் இடத்துல இருக்க கமிஷனரையே கரெக்ட் பண்ணிட்டாங்க. அதனால கமிஷனர் என்ன முடிவு எடுத்திருக்காருன்னா, ராம்பாபு தான் இந்த நெட்வொர்க்கே ஹேண்டில் பண்றான்ற மாதிரி அவன் கதையை முடிச்சிரு, கதையை முடிச்சிட்டா பிரச்சனை வராது, இவன் தான் இந்த தப்பை பண்ணான்ற மாதிரி கதையை முடிக்க சொல்லி தான் என்ன அனுப்பியிருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. ஓஹோ, போலீஸோட பிளான் இதுதான் போல அப்படின்ற மாதிரி இவங்களுமே கேட்டு வச்சுக்கிறாங்க. அட பாவீங்களா, இவ்வளவு நாளா உங்களுக்காக வேலை பார்த்தனே, என்னையே பலி கொடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டீங்களா அப்படின்ற மாதிரி பாசுங்களை நினைச்சு இந்த இடத்துல ராம்பாபுவும் ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். இப்ப இவங்க இருக்காங்கல்ல, ராம்பாபு கிட்ட மீடியம் பர்சனா ஒருத்தங்க வேலை பார்க்கறதா சொன்னீங்கல்ல, அவங்கள பத்தி உங்களுக்கு தெரியாதா சார் அப்படின்னு தெரியாத மாதிரி கேக்குறாங்க. ஏன்னா அந்த மீடியம் பர்சனே இவங்க தானே, அதனால தான் அப்படி கேக்குறாங்க. அதுக்கு இந்த எஸ்ஐ இருக்கார்ல, அவங்க கிட்ட வேலை பார்க்கறவங்க இந்த பகுதியில இருக்காங்கன்னு மட்டும் எங்களுக்கு தெரியும், அதனால தான் முதல்ல அந்த பகுதியில செக் பண்றதுக்காக போனோம், காலையில வேலையா அந்த இடத்த போய் டீட்டெயிலா செக் பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. வீட்டை செக் பண்ணா நம்ம மாட்டிப்போமே அப்படின்ற மாதிரி இவங்களுக்கு பயம் வருது. இவங்க யூரின் மட்டும் பாஸ் பண்ணிட்டு வரோன்ற மாதிரி கொஞ்சம் தள்ளி வந்துடுறாங்க. இவங்களுக்குள்ள டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க.
பேசாம ஏற்கனவே அவனை நாங்க சாவடிச்சிட்டோம், பாடி எங்க கிட்ட தான் இருக்குன்னு இந்த போலீஸ் கிட்ட தந்துடலாமா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஆனா திவ்யா இருக்காங்கல்ல, அப்படி தந்தா உங்களை விட்டுருவாங்கன்னு நினைக்கிறீங்களா? நீங்களும் இதுல சம்பந்தப்பட்டிருக்கீங்களா, உங்களையும் லாக் பண்ணிடுவாங்க. அதனால போலீஸ நைஸா பேசி அனுப்பி விட்டுறலாம், அதுக்கப்புறம் நம்மளே அவன் பாடியை டிஸ்போஸ் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரி ஓகேன்ற மாதிரி இந்த ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் ஏத்துக்கிறாங்க. இந்த கிரண் இருக்கார்ல, கூட வந்துட்டு இருக்க ஒருத்தனை டிராமா பண்ண சொல்லியிருப்பாரு. அவனுமே வயிறு பயங்கரமா வலிக்குது, அண்ணன் என்னை இறக்கி விடுங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்கறான். சரி போய் தொலை அப்படின்ற மாதிரி அவனையுமே இறக்கி விட்டுறாங்க. இப்ப மீதி 2 பேர் தானே இருக்காங்க, இவங்களை நம்ம சமாளிக்கலாம் அப்படின்ற மாதிரி இவர் யோசிச்சுக்கிட்டே வந்துட்டு இருக்காரு. இப்படி வர வழியில போலீஸ் செக்கிங்லாம் நடந்துட்டு இருக்கு. இவர் வேணும்ட்டே போலீஸை பார்த்து கிண்டல் பண்ற மாதிரி கத்துறாரு. போலீஸையே கிண்டல் பண்றீங்களா, விட மாட்டோம் அப்படின்ற மாதிரி போலீஸுங்க துரத்த ஆரம்பிக்கிறாங்க. இவன் வேணும்ட்டே தான் பண்ணிருக்கான் அப்படின்ற மாதிரி ஆளுங்க கிரணை போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. அதே மாதிரி காரியம் வேகமா ஓட்டிட்டு இருக்காங்க. நம்ம என்ன பண்ணாலும் அந்த விக்ரம் சிச்சுவேஷனை சமாளிச்சிடறானே, நம்ம வேற ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி இந்த 2 பேர் யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்பதான் அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் வாசல்ல நிக்கிறத கவனிக்கிறாங்க. என்னாச்சு ஏதாச்சுன்னு விசாரிக்கிறாங்க. என்ன உள்ள விட மாட்டாங்கன்ற மாதிரிலாம் அவர் சொல்லிட்டாரு. சார் அவரும் ஒரு பேஷண்ட் தான், விடுங்க அப்படின்ற மாதிரிலாம் இவங்க ஏமாத்தி இவரை உள்ள கூட்டு வந்துடுறாங்க. எதுக்கு நான் திரும்பி வந்தீங்கன்ற மாதிரிலாம் இவர்கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. இந்த சமயம் விக்ரம் இருக்காரு பாத்தீங்களா, டாக்டரை பாக்குறதுக்காக வந்துடுறாரு. டியூட்டில இருக்க வேண்டிய டாக்டர் எங்க போனாருன்னு தெரியல. இவருக்கு டியூட்டியே முடிஞ்சிருக்கும், இவரை வர சொல்றாரு. எனக்கு டியூட்டி முடிஞ்சிருச்சுப்பா, என்னால வர முடியாதுன்ற மாதிரி இவர் சொல்றாரு. அப்படி சொல்லாதீங்க சார், ப்ளீஸ் சார், குழந்தையோட உயிர்ன்ற மாதிரிலாம் கெஞ்சி கேட்கிறாரு. நான் காப்பாத்தினா என்ன கிடைக்க போகுது, எதுவும் எனக்கு கிடைக்க போறது இல்ல அப்படின்ற மாதிரி அந்த டாக்டர் சொல்லிட்டு இருக்காரு. அப்ப இவர் இருக்கார்ல, சரி என்கிட்ட காசு இருக்கு சார், உங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் தரேன் சார், ப்ளீஸ் சார் அந்த குழந்தைய மட்டும் காப்பாத்துங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. இது 1 லட்சம் ரூபாய் தரியா, அப்ப நான் இந்த விஷயத்தை பண்றேன் அப்படின்ற மாதிரி இங்க இருக்க டாக்டருமே ஏத்துக்கிறாரு. இந்த விக்ரம் கிட்ட 5 லட்சம் ரூபாய் இருந்தது பாத்தீங்களா, அதை எடுத்து தரலான்ற மாதிரி எடுக்கிறதுக்காக வராரு. பார்த்தா அந்த பேக்கே மிஸ் ஆகுது. ஐயோ பேக் எங்க போச்சு அப்படின்ற மாதிரி பயங்கரமா இந்த இடத்துல ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் இந்த பேக் எடுக்கிறதுக்காக தான் வந்திருப்பாரு. இப்ப எடுத்துட்டு சைலண்டா கிளம்பலாம்னு நினைக்கும் போது இந்த 2 ஆளுங்க புடிச்சிடுறாங்க. ஓஹோ இதை எடுக்கிறதுக்கு தான் வந்தியா, எங்களுக்கும் பங்கு வேணும்ன்ற மாதிரி இவர் கூட சண்டை போடுறாங்க. மாத்தி மாத்தி 3 பேருமே சண்டை போடுறாங்கல்ல. அப்ப பேக் மாடியில இருந்து பறந்து போய் கீழே விழுந்துருது. அப்பதான் ஹாஸ்பிட்டல் கிட்ட இந்த அர்ஜுன் வந்திருப்பாரு. இப்ப பேக் வெல்றத பாக்குறாருல, பேக் எடுத்து செக் பண்றாரு. நிறைய காசு இருக்கு, அதே மாதிரி விக்ரமோட ஐடி கார்டு இருக்கு, உள்ள போய் தந்துடலாம்னு யோசிக்கிறாரு. இப்ப ஆட்டோல வந்துட்டு இருக்க இவங்கள நமக்கு காட்டுறாங்க. இப்ப இந்த பொண்ணு இருக்காங்கல்ல, சார் சினிமால டைரக்டர் ஆகிறதுக்கு தான் நான் ட்ரை பண்றேன், நீங்க நிறைய கேஸ் ஹேண்டில் பண்ணிருப்பீங்கல்ல, பாடியை டிஸ்போஸ் பண்றதெல்லாம் எப்படி சார் பண்ணுவாங்க, உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்கன்ற மாதிரிலாம் திவ்யா கேக்குறாங்க. ஆனா இன்ஸ்பெக்டர் இருக்காருல, அதெல்லாம் நான் வெளியே சொல்ல முடியாதுமா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப இன்ஸ்பெக்டர் நான் இந்த இடத்துலயே இறங்கிக்கிறேன் அப்படின்ற மாதிரி இறங்கிக்கிறாரு. ஆனா அசிஸ்டன்ட் இருக்கார்ல, என்ன வேற ஒரு பகுதியில மட்டும் இறக்கி விடுங்க அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. சரி ஓகேன்ற மாதிரி இவங்களுமே ஏத்துக்கிறாங்க. அந்த அசிஸ்டன்ட்டுக்கு இந்த திவ்யா மேல ஒரு கண் இருக்கு. இவங்கள பார்த்து ஸ்மைல் பண்ணிக்கிட்டே வந்துட்டு இருக்காரு. நீங்க கேட்டீங்கல்ல, அந்த விஷயத்தை ஏற்கனவே நான் இன்ஸ்பெக்டர் கிட்ட கேட்டிருக்கேன், என்கிட்ட அதை சொல்லியிருக்காரு, நான் வேணா உங்களுக்கு சொல்றேன் அப்படின்ற மாதிரி ஐடியாவை சொல்றாரு. நீங்க யோசிக்கிற மாதிரி பெரிய ஐடியாலாம் கிடையாது. ஒரு வெட்டியான பிடிக்க வேண்டியதுதான், அந்த வெட்டியான் கிட்ட பேசி கரெக்ட் பண்ண வேண்டியதுதான். நீங்க வெட்டியான மட்டும் கரெக்ட் பண்ணிட்டீங்கன்னா போதும், அவர் புதைச்சிருவாரு, அப்படி இல்லைன்னா எரிச்சிருவாரு, அவ்வளவுதான், வேலை சிம்பிளா முடிஞ்சிரும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. அந்த மாதிரி மூட்டையில இருக்க இவன் கதையை நம்ம முடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. இவன் செத்து போயிட்டதா தான் இன்னும் இவங்க நினைக்கிறாங்க. அதனால தான் டிஸ்போஸ் பண்றத பத்திலாம் பிளான போட்டுட்டு இருக்காங்க. அந்த கான்ஸ்டபிளுக்கு நன்றிலாம் சொல்லிட்டு ஒரு இடத்துல இறக்கி விட்டுறாங்க. இப்போ ஒரு வெட்டியனை பார்த்து பேசுறதுக்காக வந்துடுறாங்க. இந்த ஹெல்ப் மட்டும் பண்ணுங்க, நாங்க காசு தரோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அவருமே ஒரு ஸ்டேஜ்ல சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாரு. கிரண் இருக்கார்ல, அவங்க ஒழுங்கா கார் ஓட்ட முடியாத மாதிரி பண்ணிட்டு இருக்காரு. ஒரு ஸ்டேஜ்ல கார் ஆக்சிடென்ட் ஆயிருது. அந்த பையனோட ஆக்சிஜன் முடிஞ்சு போயிருச்சு அப்படின்ற மாதிரி தெரிய வருது. இவர் வேகமா பின்னாடி வந்துடுறாரு. அந்த பேக்கை எடுக்கிறதுக்கு ட்ரை பண்றாரு. ஆனா அதுக்குள்ள போலீஸுங்க இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஏண்டா எங்களையே கிண்டல் பண்றியா அப்படின்ற மாதிரி அடிக்கலாம் செய்யறாங்க. சார் ஒரு பையனை இவங்க கடத்திட்டு போறாங்க சார், காப்பாத்துறதுக்காக தான் வந்தேன்னு சொல்லிட்டாரு. இவர் தான் கடத்திருப்பாரு. ஆனா இப்ப இந்த கேங்கு கடத்தின மாதிரி இவர் சொல்லிடுறாரு. அந்த கேங்கும் எங்களுக்கு தெரியாது, இவன் தான் கடத்தினா அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இப்ப எல்லாரையும் சேர்த்து அரெஸ்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி போலீஸுங்க அரெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சார் ப்ளீஸ் சார், உள்ள இருக்க பையன் எனக்கு தெரிஞ்ச பையன் சார், காப்பாத்தணும் அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டாரு. ஒரு ஸ்டேஜ்ல அந்த பையன் முழிச்சிடறான். முழிச்ச பையன் இருக்கான்ல, மாமா அப்படின்ற மாதிரி ஓடி வந்து இவரை கட்டி பிடிச்சிடறான். சோ இவன் சொந்தக்கார பையன், இவர் காப்பாத்துறதுக்கு தான் வந்திருக்காருன்ற மாதிரி போலீஸுங்க நினைக்கிறாங்க. நீ கிளம்பலான்ற மாதிரி அனுப்பி வச்சிடுறாங்க. இப்ப அர்ஜுன் இருக்காரு பாத்தீங்களா, அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ள வந்துடுறாரு. வாசல்ல இருக்கவங்க கிட்ட அப்பாவை பத்தி விசாரிக்கிறாரு. அதே மாதிரி உங்க எம்ப்ளாயோட பேக் எனக்கு கிடைச்சதுங்க, இந்தாங்க பேக் அப்படின்ற மாதிரி ரிசப்ஷன்ல இருக்க லேடி கிட்ட பேக்கை தந்துடுறாரு. இந்த சைடுல விக்ரம் பேக் காணுமேன்ற மாதிரி ஃபீல் பண்றாரு. இது உங்க பேக் தானே, இந்தாங்கன்ற மாதிரி அவங்க தந்துட்டு போறாங்க. இதுல இருக்க காசை எடுத்துட்டு போய் டாக்டர் கிட்ட தரலாம்னு யோசிக்கிறாரு. நீ காசை தந்தாதான் என்ன ஏதுன்னு பாப்பன்ற மாதிரி டாக்டர் சொல்லியிருப்பாரு. ஆனா அதுக்குள்ளேயே அந்த பையனை பார்த்திருக்காரு, சரியும் பண்ணிருக்காரு. இப்ப இவருமே காசை தரலான்ற மாதிரி தள்ளி கூட்டு போறாரு. அப்படியே கட் பண்ணி அர்ஜுனை காட்டுறாங்க. அர்ஜுன் ஒரு வழியா அப்பாவை பாக்குறதுக்காக வந்துடுறாரு. அப்பாக்கு சின்ன ப்ராப்ளமா தான் இருக்கும், ஒன்னும் பிரச்சனை இல்லைன்ற மாதிரி அப்பா சொல்றாரு. நீங்க சொன்னதை நான்
கேட்டுக்கணும்பா, கேட்காதது என்னோட தப்புன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆக்சுவலா கால் பண்ணவங்க இவர்கிட்ட ஹாஸ்பிட்டல் பேர் என்னன்னு சொல்றதுக்கு வந்திருப்பாங்க. இவர் லொகேஷன் அனுப்புங்க, நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அதுக்குள்ளதான் நெட்வொர்க்லாம் போயிருக்கும். அதை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அந்த டாக்டர் சும்மா தான் இவர்கிட்ட காசு கேட்டிருப்பாரு. நீ இந்த வேலையை இவ்வளவு நாள் சீரியஸா பார்க்கல, இப்ப சீரியஸா பாக்குறன்றது எனக்கு தெரியுது. நீ இந்த மாதிரி சீரியஸா இந்த வேலையை பண்ணு, உன்னோட கரியரை தனியா வச்சுக்கோ, கரியரையும் இந்த வேலையும் மிக்ஸ் பண்ணாது அப்படின்ற மாதிரிலாம் அட்வைஸ் பண்ணிட்டு போறாரு. இப்ப கிரண் இருக்கார்ல, அந்த சின்ன பையனை வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்த்துறாரு. இப்ப அந்த வீட்டை சேர்ந்த எல்லாருமே கிரணுக்கு நன்றிலாம் சொல்றாங்க. இவர் தானே கடத்தவே செஞ்சாரு, அதை சொல்ல மாட்டாரு. இப்ப விக்ரம் இருக்கார்ல, அம்மா கிட்ட வந்து இந்தாங்கம்மா காசு, நான் பண்ணது தப்பு தான், என்ன மன்னிச்சிருங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. அம்மாவும் இந்த இடத்துல ஃபீலிங்கா கட்டி பிடிக்கிறாங்க. கிரண் வீட்டுக்கு வரும்போது அந்த நபர் இருக்கார்ல, காசு வாங்குறதுக்காக வந்திருப்பாரு. உன் ஒய்ஃபு கிட்ட காசு கேட்டுக்கிட்டே இருக்கேன், ஒய்ஃபும் தேடிக்கிட்டே இருக்காங்க, எப்பதான்ப்பா காசை தருவாங்க, நீ அதை எடுத்து தாப்பான்ற மாதிரிலாம் அவர் சொல்றாரு. நம்ம எப்படி எடுத்து தரது அப்படின்ற மாதிரி இவரும் முழிச்சிட்டு இருக்காரு. இவர் முழிச்சிட்டு இருக்கிறத அந்த சொந்தக்காரர் புரிஞ்சுக்கிறாரு. என்கிட்ட தான் அந்த காசை கொடுத்து வச்சான், நான் எடுத்துட்டு வந்து தரேன்ற மாதிரி இவர்கிட்ட காசு இருக்கு பாத்தீங்களா, அதை எடுத்துட்டு வந்து தந்துடுறாரு. இப்ப இவருமே ஹெல்ப் பண்ணதுக்காக நன்றிலாம் சொல்லிட்டாரு. உனக்கு ஏதாவது உதவி தேவைன்னா என்கிட்ட கேட்டுக்கலாம்ல அப்படின்ற மாதிரி அந்த சொந்தக்காரரும் சொல்லிட்டாரு. எல்லாமே இப்ப நல்லபடியா முடிஞ்சிருது. இதுக்கப்புறம் நான் எந்த ஒரு தப்பும் பண்ண மாட்டேன், இதுக்கப்புறம் சீட்டு கட்டு விளையாடவே மாட்டேன்ற மாதிரி ஒய்ஃபை இவர் கட்டி பிடிக்கிறாரு. இந்த ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் இதுக்கப்புறம் அந்த வீட்டு பக்கம் போக முடியாதுல்ல, சொந்த ஊருக்கே போலான் இருக்கோன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. நல்லபடியா போயிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி இவங்களுமே காசெல்லாம் தந்து இவங்களை இங்க இருந்து அனுப்பி வைக்கிறாங்க. இப்பதான் நைட்டு நடந்த விஷயத்தை நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலா ராம்பாபு புதைக்கிறதுக்கு ஏற்பாடுலாம் பண்ணிருப்பாங்க. அந்த ஏற்பாடு பண்றதுக்காக இவங்க போனாங்கல்ல, அந்த கேப்ல ராம்பாபு தப்பிச்சு ஓடி இருப்பாரு. சோ ராம்பாபு தப்பிச்சு ஓடிட்டாருன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ஒரு நெட்வொர்க் ப்ராப்ளம் ஏற்பட்ட மாதிரி காமிச்சாங்க பாத்தீங்களா, அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆயிருது. இப்ப நமக்கு அர்ஜுனை காட்டுறாங்க. அர்ஜுன் நேரடியா மீரா கிட்ட சரியாவே பேச மாட்டாரு. இப்ப இவரே பேசுறதுக்காக வராரு. நம்ம நேரடியா இந்த இடத்துக்கு போய் ஜாலியா டைம் எல்லாம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இவங்க கிட்ட பேசிட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ணி விக்ரம காட்டுறாங்க. விக்ரம்க்கு சான்ஸ் கிடைச்சிருக்கு போல, அந்த சான்ஸை நல்லபடியா யூஸ் பண்ணிக்கிறாரு. இந்த திவ்யா வேலை பார்க்குற கம்பெனில புதுசா ஒருத்தர் சேர்ந்திருக்காரு. ஆக்சுவலா திவ்யா எப்பவுமே மெசேஜ் மூலியமா சூப்பரா பேசுவாங்க. இவருமே இவங்களோட நம்பரை தெரிஞ்சுக்கிட்டு இவங்களுக்கு மெசேஜ் எல்லாம் பண்றாரு. காஃபி குடிக்க போலாமான்ற மாதிரிலாம் கேட்கறாரு. ஆனா இவங்க ரிப்ளைவே பண்ணாம இருக்காங்க. ஏங்க ரிப்ளை பண்ணல, என்ன பிடிக்கலையான்ற மாதிரி கேட்கறாரு. எதனால நேரடியா கேளுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப காஃபி குடிக்க போலாமான்னு நேரடியா கேட்கறாரு. இவங்களும் போலான்னு சொல்றாங்க. இப்ப கிரண் கூட வேலை பார்க்கிறவர் இருக்கார்ல, அண்ணன் சீட்டு கட்டுல ஒரு ஆஃபர் போயிட்டு இருக்கு, நீ வந்து விளையாண்டா நல்லா இருக்கும்ன்ற மாதிரிலாம் தூண்டுறாரு. இல்ல இதுக்கப்புறம் நான் அதை விளையாடவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி இவர் இங்க இருந்து நடந்து போறாரு. இந்த கதையில 4 பேர் சம்பந்தப்பட்டாங்கல்ல, அவங்க எல்லாருமே இதுக்கப்புறம் போனை லிமிட்டா தான் யூஸ் பண்ணோம், தேவையில்லாம யூஸ் பண்ணக்கூடாதுன்னு எண்ணத்தை மாத்திருக்காங்கன்ற மாதிரி காமிச்சு நமக்கு இந்த சீரிஸோட கதையை முடிக்கிறாங்க. கண்டிப்பா இந்த சீரிஸ் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.